13/8/2025 தனலட்சுமிக்குள்ளே ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், ஸ்ரீசக்தி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 6, 7 சரிங்களா. நம்ம 7 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். சி போர்டுக்கு வந்திருக்கு. சி போர்டில் கொடுத்த 3 ஏ போர்டுக்கு போயிருக்கு. 1க்கு பவர் 6, 6 பி போர்டுக்கு போயிருக்குது. இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்குது. 6 ஆல் போர்ட்டில் கொடுத்துருக்கோம், கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் 8 கொடுத்தோம், பவர் வந்திருக்குது. அதான் நேற்று 3க்கு வைக்கவா 8 வைக்கவான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனால் 3ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறதுனால சரி வருதா வரலையான்னு நினச்சேன். ஆனால் சி போர்டில் தான் வரணும், ஆனால் அது ஏ போர்டுக்கு வந்திருக்குது. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 367 ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாருங்கள், 12ஆம் தேதி நம்ம 11ஆம் தேதி அந்த நம்பரை கொடுத்துருப்போம், பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அப்படி 3, 7, 6லாம் அதே மாதிரி தான் வச்சுருந்தோம். 6, 3 கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. 36 ஃபுல் ரிசல்ட்டு நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. ஒரு நாள் லேட்டாக வந்திருக்குது. பாக்ஸில் கொடுத்துருக்கோம் 673ன்னு. அது சி போர்டு நான் இதில், ஆனால் சி போர்டுக்கு தான் 3 வரும்னு நினச்சி அப்படி வச்சேன் இந்த 673. ஆனால் ஒரு நாள் லேட்டாக வந்திருக்குது. 11ஆம் தேதி வர வேண்டிய நம்பர் 12ஆம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க சரிங்களா. அதனால் நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கே மிஸ் ஆகி போச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் போயிடலாம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம போர்டில் வச்சதில் திரும்பவும் 3, 6, 7 வந்தது. ஆனால் கரெக்டாக 6 ஆல் போர்டுக்கும் கிடச்சிது. ஆனால் ஜோடி நம்பர்னு பார்த்திங்கன்னா இந்த 7, 8 பார்த்திங்கன்னா 8க்கு பவர் 3 சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா 1க்கு பவர் 6 இப்படி தான் பவரில் மாறி போயிருக்குது. இங்கே பார்த்தாலும் நம்மளுக்கு 2க்கு பவர் 7 ரிசல்ட்டு நமக்கு என்ன 367 பவரில் போய் மிஸ் ஆகி போச்சு. இல்லைன்னா நல்ல ஒரு ஜாயிண்ட்டாக கிடச்சிருக்கும். நமக்கு இதாகி போச்சு. இந்த 2 நம்பர் நம்ம அதில் ஜோடி சேர்த்து வச்சதில் பார்த்திங்கன்னா 2, 8, 6ன்னு வச்சுருக்கிறோம். 2க்கு பவர் 7, 8க்கு பவர் 3, 6 அப்படியே வந்திருக்குது. ரிசல்ட்டு வந்துருச்சு. நாங்கள் கிடச்ச நம்பர் வச்சு தான் நம்ம வச்சோம். 2, 6, 8 எல்லாம் வச்சோம். ஆனால் மிஸ் ஆகி போச்சு. ஓகே, நாளைக்கு உண்டான கணக்கில் போயிடலாம். எப்படி மிஸ் ஆகிருக்குங்கிறத சொல்லிட்டேன். இதை ஏன் சொல்லி கொடுக்குறோம்னா, உங்களுக்கும் அதை பற்றி கணிப்பில் வரும்போது எப்படி என்ன நம்பர் பவரில் வந்துருக்கு எப்படி போயிருக்குங்கிறத சொல்லிடுறேன். நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம கொடுக்குற நம்பரை கொடுத்தாலும் கூட அதிகபட்சமாக 10 நம்பரில் வந்துட்டு 5 நம்பருக்குள்ளே கொண்டு வரலாம். அது எப்படின்னா, அடிக்கடி வாரத்தில் நான் கொடுக்குற அந்த டெஸ்டிங்கில் ஏ போர்டு பி போர்டில் பார்த்தீங்கன்னா, பி போர்டு சி போர்டு இதில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்பர் ஒரு இதாகவே உட்காரும். எப்படின்னா இந்த உட்காந்துருப்பாருங்க 3, 6, 7 ஜாயின் நம்பர் இந்த 5 நம்பருக்குள்ளார வரும். இல்லைன்னா மேலே இருக்குது இந்த 5 நம்பருக்குள்ளார வரும். அடிக்கடி அதில் வின்னிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா. ஒரு 2 வாரத்தில் 2 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் கூட வந்துடுது. டபுள்ஸ் வந்தால் மட்டும்தான் அது வரமாட்டேங்குது. மற்றபடி ஓரளவுக்கு வந்துடுது சரிங்களா. ஏன் இதை எடுத்து காட்டுன்னா பாருங்கள், 2, 4, 9, 4 சரிங்களா. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா தான் எப்படிலாம் வருது அந்த போர்டில் எப்படி மிஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க இந்த 5 நம்பர் கீழே இருக்க ஒரு 5 நம்பர் அப்படி மாற்றி வைக்கலாம் சரிங்களா. அது நம்ம போர்டில் எடுக்கும்போது தெளிவாக கரெக்டாக வர முடியாது. நம்ம கொடுக்குற நம்பர் இந்த போர்டுக்கு வரும்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த போர்டுக்கு வரலனாலும் அந்த 5 நம்பர் பர்டிகுலராக அப்படியே ஜாயின் பண்ணி வரலாம். மேலே இருக்க 5 நம்பர் இல்லை கீழே இருக்க 5 நம்பர் எப்படின்னா 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 இது அடிக்கடி நமக்கு வாரத்தில் 2 நாள் கூட அந்த வின்னிங் வந்துடும் சில நேரம் சரிங்களா. அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணி போடுங்க. உங்களுக்கு சி போர்டு என்ன நம்பர் வருதுங்கிறத பார்த்து மீதி நம்பரை உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி வச்சு போட்டோன்னா ஒரு 5, 6 செட்டு வரும். கீழேயும் மேலேயும் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு 10, 12 செட்டு ஆகிடும். அதிகமாக போடுறவங்க ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் வின்னிங் வந்துடும். பாருங்கள், தொடர்ந்து அந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு தனலட்சுமி DL 13 ஆல்போட படத்துலையும் 9-0 சப்போர்ட்டுக்கு நாளைக்கு 3ஆம் நம்பர் வர்ற மாதிரி தான் இருக்குது சரிங்களா. 3ஆம் நம்பர் உள்ளே வர அதுவும் சி போர்டுக்கு வர்ற மாதிரியே இருக்குது. நாளைக்கு அதிகபட்சமாக வந்தால் வரலாம். அப்படி இல்லை என்னால் 8ஆம் நம்பர் வரணும், இல்லை 6ஆம் நம்பர் உள்ளே வந்துடும், 9ஆம் நம்பர் அப்படியும் இல்லைன்னா 2ஆம் நம்பர் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு சி போர்டுக்கு 5 நம்பர் சொல்லலாம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் வரலாம், 2ஆம் நம்பர் வரலாம், 3ஆம் நம்பர் வரலாம், 4 வரலாம், 6 வரலாம். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஏபிபிசிஹெச்சை பொறுத்த வரைக்கும் 81, 26, 03, 06, 23, 61, 94, 91. ஒரு வேளை இந்த 0 வரலைன்னா 5 வரும் ஆட்டத்தில். சரிங்களா? 0 வரலைன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 94 இருக்குது, 91 இருக்குது, 95ங்கிற ஒரு நம்பர் கூட உள்ளே வரலாம். 95 வரலாம், இல்லை 59 வரலாம். அதுதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஆள் போடுக்க கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி வேணால் ஏபிக்கு வரலாம், பிசிக்கு வரலாம், எப்படின்னா இல்லை 0-9ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். பவர் ஆச்சுன்னா 9 டைரெக்டாக தான் வரணும் நாளைக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகபட்சமாக சி கோடுக்கு தான் வரணும். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு அதேமாதிரி டபுள்ஸுன்னா 2 வரதுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. 2. சரிங்களா? அதேமாதிரி 99ம் வரலாம். 9ஆக வரலாம், இல்லை 4-9ன்னு வரலாம். நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் வரலாம். 6-1 அந்த மாதிரி வரலாம், இல்லை 6 டபுள்ஸாகவே கொண்டு வரலாம். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பருக்கு தான் அதிக பவர் உண்டு. ஒருவேளை 1 வரல அப்படின்னா 6 வரலாம். சரிங்களா? பாருங்கள். அதேமாதிரி 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 193, 603, 671, 623, 791, 159, 203, 206ங்கிற நம்பர் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கணிப்பை என் கணிப்பு ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.